இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேங்க. இன்றைக்கான தேவ வார்த்தை என்ன நீங்கள் கேட்டிங்கனாக்கா 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்ட்டு வசனம் இருக்குங்க. நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் சரிங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யணுமா? பிரதர், நான் வேலையில் எப்படி பிரதர் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்கிறதுனாக்கா, நீங்கள் செய்கிற வேலையில் அவங்கள பார்த்து சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க, இந்த அம்மா கிறிஸ்தவங்க. அதே போல் பிஸ்னஸில் நீங்கள் உண்மையாக இருக்கிறத பார்த்து, உத்தமமாக இருக்கிறத பார்த்து மற்றவங்க சொல்லணும். ஜனங்களை உங்களை பார்த்து சொல்லணும், இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு. அதே போல் உங்களுக்கு எதனா வியாதி வந்திருக்கிறா, கர்த்தர் என்னை குணமாக்குவாருன்ட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணுங்க. அதே போல் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எனக்கே இந்த மாதிரி வியாதி இருக்குது, உங்களுக்கு கர்த்தர் குணமாக்க மாட்டார். வீடியோ பார்க்குற ஜனங்களே உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்க. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் சரி, அதே போல் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரிங்க, கர்த்தருடைய மகிமைக்காக நீங்கள் செய்யணுன்ட்டு வசனம் சொல்லுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிறதும் சரி, நீங்கள் படிக்கிறது கூட கர்த்தருடைய மகிமைக்கு தாங்க. இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகளை நீங்கள் எது செஞ்சாலும் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச்.